ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிலுக்கு இப்போ சீசனுக்கு கிடைக்கிற இந்த கின்னி பழம் நான் வாங்கியிருக்கிறேங்க. பார்க்கறதுக்கு காய் மாதிரி தான் இருக்குது, ஆனால் நல்லா சாஃப்டாக நல்லா பழமாக தான் இருக்குது. இப்போ ரெண்டாக கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ரெண்டாக கட் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற உள்ள விதையெல்லாம் எடுத்தாச்சு. இதில் இருக்கிற அந்த தோலை நீக்கிட்டு அந்த சதையை மட்டும் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மொத்தம் நான் 2 பழம் நான் கட் பண்ணேங்க. பாருங்கள், செம சூப்பராக இருக்குது, நல்லா மாவு மாதிரி இருக்குது. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. ஆல்ரெடி பழம் நல்லா இனிப்பாக தான் இருக்கும். நம்ம ஜூஸ் போடுறதுனால கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். நான் ஒரு 50 கிராம் சர்க்கரை மட்டும் நான் போடுறேன். நான் இது ரொம்ப நைஸாக அரைக்கூடாது, கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சா தான் நம்ம குடிக்கிறதுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போது நைஸாக அரைச்சாச்சு பாருங்கள். நைஸாக இல்லை, கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சாச்சு. இப்போ இது டம்ளர் ரெடி ஆகுது. டம்ளருக்கு மாற்றிக்கலாம். இந்த பழத்தை ஜூஸ் பண்ணி தான் சாப்பிட்ணும் அவசியம் இல்லைங்க. அப்படியே கட் பண்ணி சக்கரை தொட்டும் சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீசனுக்கு கிடைக்கிற இந்த பழத்தை நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.